பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் எங்கள் மாராநாதா திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களது திருச்சபைக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, ஊழியக்காரரின் குடும்பங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பீர்கள் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இன்றைய நாளிலும் அவர் நமக்கு கொடுக்கும் எச்சரிப்பின் வார்த்தை, என் நியாயங்களை கை கொண்டு நடக்க கடவீர்கள் என்று இந்த அதிகாலை வேளையில நம்மை பார்த்து கர்த்தர் கூறுகிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நீதி நியாயங்களாக நடக்கிறோமா? நமக்கு ஒரு நியாயம், ஊராருக்கு ஒரு நியாயம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். ஆனால் இந்த உலகில் நியாயங்கள் செத்தே போய்விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இது நியாயமா? நீதி செத்து விட்டதா? இந்த அநியாயங்களை கேட்க யாருமே இல்லையா என்றுமல்ல, மனித பாவத்தின் வஞ்சகத்தில் அகப்பட்ட காலத்திலிருந்தே மனித மனங்களில் எழுகின்ற கேள்விகள் இது ஒன்றுதான். கடவுளின் நியாயம் ஏன் மங்கிவிட்டது என்று நாம் கடவுளை குறை கூறும் அளவிற்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் காணப்படுகிறோம். ஒருவேளை நாம் கஷ்டங்களின் மத்தியில், துன்பங்களின் மத்தியில், பெரிய இழப்புகளின் மத்தியிலும் கூட, கர்த்தாவே உமக்கு நியாயம் இல்லையா, உமது நியாயம் ஏன் மங்கி விட்டது என்ற அநேக கிறிஸ்தவர்கள் இன்று கர்த்தரை நோக்கி எழுப்புகிட்ட கேள்விகளை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, கடவுளை கேள்வி கேட்கும் அளவுக்கு நமது மனுக்குலம் உடைந்து சிதைந்து காணப்படுகிறது. அன்பு, பரிசுத்தம், நீதி மூன்றும் ஒன்றிணைந்தவராகிய கண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்று நடக்கின்ற அக்கிரமங்களை பார்த்திருப்பது என்ன? ஏன் நியாயம் செய்யாமல் இருக்கிறார்? துன்மார்க்கன் கை ஏன் ஓங்கி நிற்கிறது? துஷ்டன் தன் இஷ்டப்படியே தன் இச்சைகளுக்காக உயிர்களை பலியாக்குகிறானே. இது எப்படி என்றால், இயற்கை சீற்றம் கொண்டு எழுந்து கற்பனைக்கும் அடங்காத அழிவுகளை கொண்டு வருகிறதே. மனித ஓலங்கள் வானை எட்டுகிறதே. இயற்கையை ஆளுகிறவர் எங்கே என்று அநேக கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்காமல் ஆண்டவரை நாம் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் காணப்படுகிறோம். ஒன்றை மட்டும் நாம் மறந்து போக வேண்டாம் தேவனுடைய பிள்ளைகளே, தன்னை உணர்ந்த மனிதர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நாம் எங்கே நிற்கிறோம் என்பதை நாம் யாரெல்லாம் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? இன்று நாம் வாழுகின்ற சமுதாயத்திலே, நமது மக்கள் மத்தியிலே ஒழுங்கு நீதி, ஒழுக்க நெறி, நற்சாட்சிகள், நற்போதனைகள், நீதி நியாயம் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆகி போகின்ற ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலத்தின் மாற்றத்திற்கேற்ப வாழ்க்கை முறைமைகளும் நாம் மாறி போக, அறிவு பெருத்து போக, மனித மனமும் தன்னை படைத்தவரை விட்டு சுய உரிமை, சுய இன்பம், சுய மரியாதை என்று தனது சுயத்துக்கே முன்னுரிமை கொடுத்து சட்ட திட்டங்களையும் தன் வசதிக்கேற்ப மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நியாய விதிகளை குறித்து மோசே கூறுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாத படிக்கும். நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாத படிக்கும் எச்சரிக்கையா என்று நம்மை பார்த்து மோசே எச்சரிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நீதி நியாயமாக செயல்படுகிறோமா? நம்மிடம் நியாயம் காணப்படுகிறதா? சற்று யோசித்து பார்ப்போம். நமது வாழ்க்கையில் நியாயங்கள் எவ்வளவு விலை பெற்றது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம். யோபு கூட, நான் நீதிமான், தேவன் என் நியாயத்தை தள்ளிவிட்டார் என்றும், நியாயம் என்னிடம் இருந்தும் நான் பொய் என்று எண்ணப்படுகிறேன் என்றார். ஆனால் நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நான் உன்னை நீதிமனாக்கி கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ என்று கர்த்தர் கேட்டபோது மனம் கசந்து மனம் நொந்தவனாய், நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி நியாயம் செய்யும் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். நாம் நியாயங்கள் செய்து கர்த்தருடைய வாழ்க்கை வழி நடத்தும்படி நடப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் நியாயமாய் நடந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் நம்மை இந்த நாள் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்துவார். ஆமேன்.